இனி கஃபேலலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுன்னு தேவையில்ல. நெனச்சதுமே வீட்ல செஞ்சிடலாம். ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் ஜூஸியான சிக்கன் டோனட் பண்ணலாமா? அதுக்காக 1/2 கேஜி போன்லெஸ் சிக்கனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு சின்ன சைஸ் பல்லாரி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. வத்தல் பொடி, உப்பு, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தந்தூரி மசாலா, 1 டீஸ்பூன் பாப்ரிகா மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதோட கொஞ்சமாக வந்து நான் உப்பு சேர்த்துருக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு கையில் ஒட்டாதவாறு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதோட மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து கையில் உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அந்த டோ வந்து நம்ம ஒன்லையாக டிப் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து எக்கு கூட பெப்பர் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த டோலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு டோனட் ஷேப்பில், அதாவது நம்ம உளுந்து வடை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நல்லா சென்டரில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த டோனட் ஷேப் எல்லாத்தையுமே வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஃப்ரை ஆகி வரும். அப்புறமா ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிடாதீங்க. ரொம்ப சடனாக வந்துட்டு அவுட் சைடு எல்லாமே வந்துட்டு கருகிட்டு உள்ளே வந்து வேகாது, நல்லாவும் இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் மிதமான ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 இல்லைனா 3 போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நிறைய போட்டிங்கனாலும் வேகாது உங்களுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.